உங்கள்ல எத்தனை பேருக்கு இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்க பிடிக்கும்? நான் இப்போ ஒரு வருஷமா தான் வீட்ல வளர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்க இருக்க எல்லா பிளான்ட்ஸும் என்னோடது இல்ல. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இந்தியா வெக்கேஷன் போறப்போ, அவங்க பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட குடுத்து பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அவங்க வர வரைக்கும் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கணும். நெறைய பேரு வெஜிடேரியன் டிஷ்ஷஸ்லாம் டேஸ்டியா சமைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நான்வெஜ் டிஷ்ஷஸ்லாம் ஈஸியா செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு நான்வெஜ் சமைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமே. அதனால என் ஹஸ்பண்ட் தான் எங்க வீட்ல நான்வெஜ் எப்பவுமே செய்வாரு. அன்னைக்கு சிக்கன் கிரேவி ஒன்று பண்ணியிருந்தாரு. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு ஸ்கொயர் ஒன் மாலுக்கு தான் போயிருந்தோம். இது மிசிசாகாலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாப்பிங் மால். அங்கே கிட்ஸ் விளையாடுறதுக்கு ஸ்பிளாஷ் பேட்ச் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் கிட்ஸ் விளையாடுறத பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எதுவும் ஸ்பெசிஃபிக்காக வாங்குறதுக்காக மாலுக்கு போகல. சும்மா வீட்டில் போர் அடிச்சிச்சுன்னு தான் போனோம். வீக் டேஸ் ஈவினிங் டைமில் போனதுனால அன்றைக்கி அவ்வளோவா க்ரௌட் இல்லை. நான் எப்போ ஸ்கொயர் ஒன் போனாலும் கண்டிப்பாக விசிட் பண்ணுற கடை இண்டிகோ புக் ஸ்டோர். என்ன புக்ஸ் புதுசாக வந்திருக்குன்னு பார்க்கறதுக்காகவே அங்கே போவேன். இவங்க புக்ஸ் மட்டும் இல்லாமல் டாய்ஸு, ஹோம் டெக்கரு, ஸ்டேஷ்னரி எல்லா ஒகேஷனுக்கும் ஏற்ற மாதிரியான கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. எத்தனை பேர் வெட்னஸ்டே டிவி சீரிஸ் பார்த்துருக்கீங்க? நான் அதை பார்க்கலான்னு இருக்கேன். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே செயின்ட் ஜெர்மெயின் பேக்கரிக்கு போனோம். அங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான டெம்ப்டிங்கான கேக் அண்ட் பேஸ்ட்ரி வெரைட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு. அன்னைக்கு நான் பஸ்ஸில் தான் போயிருந்தேன். கேனடா வந்ததுலேருந்து இது என்னோட 2வது பஸ் ரைட். பஸ்ஸில் வரப்போ ஒரு ஸ்டாப்பில் ஸ்டாலர் வச்சுட்டு பேரண்ட்ஸ் இருந்தாங்க. அதை பார்த்த டிரைவர் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணார். உடனே ப்ரியாரிட்டி சீட்டிங்கில் உட்காந்துருந்தவங்க எல்லாரும் வெக்கேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இடம் தந்தாங்க. இது எப்போவுமே நடக்கிற விஷயந்தான். பட் இதை நான் ஃபஸ்ட் டைமாக விட்னஸ் பண்ணேன். ரொம்ப நாளாக அங்கிள் டெட்ஸு கடையில் சீஸ் கேக் ட்ரை பண்ணணுன்னு ஆசை. அதனால் அதை வாங்கிட்டு வெஜிடபிள் சுஷியோ மேங்கோ சாலடோ வாங்கிட்டு வந்தேன். நான் இது வரைக்கும் 2 டைம் தான் சுஷி சாப்பிட்ருக்கேன். 2 டைமே வெஜிடேரியன் சுஷி தான் சாப்பிட்டேன். எனக்கு டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேருக்கு சுஷி அவ்வளோவா பிடிக்காது. சாப்பிட்டுட்டே ஸ்விட் கேம் சீசன் 3 தான் பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் சீசன் 1 தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. சீசன் 2வும் சீசன் 3யும் கம்பேர் பண்ணுறப்போ சீசன் 1 செட் பண்ண மார்க்கை கண்டிப்பாக 2 சீசனுமே டச் பண்ணல.